ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மெகந்தி டிசைன்ஸோட பார்டர்ஸ் பார்க்கலாம். இது வந்து காமன் பார்டர்ஸ். இதை வந்து நம்ம எல்லா டிசைன்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தின் லைன், அடுத்து திக் லைன், அகைன் ஒரு தின் லைன், அடுத்து டபுள் ஹம்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதை நம்ம சிங்கிள் ஹம்ஸும் யூஸ் பண்ணலாம். இங்கே நான் டபுள் ஹம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து யூ ஷேப்பில் இந்த பார்டர் டிசைன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தின் லைன் போட்டு, அடுத்து ஒரு திக் லைன் போட்டு, அகைன் ஒரு தின் லைன் போட்டு அதில் ஹம்ஸ் போட்டுக்கலாம். டபுள் ஹம்ஸ் போட்டுட்டு அடுத்து அந்த யூ ஷேப் அது ஸ்ட்ரைட்டாக அதுக்காக ஒரு லைன் போட்டுக்கலாம். அந்த யூ ஷேப் ஃபில் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு திக் லைன் கொடுத்துக்கலாம். அகைன் ஒரு தின் லைன், திக் லைன் ப்ளஸ் ஹம்ஸ். இதே மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ண போகிறோம். சென்டரில் வந்து வேறு டிசைன்ஸ் மட்டும் வேறு யூஸ் பண்ண போகிறோம். மேலேயும் கீழேயும் வந்து இந்த பேசிக் பார்டர்ஸ் காமனாக வர்றது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டபிள்யூ. நம்ம மேலே பார்த்த மாதிரியே தான் தின் லைன், திக் லைன், ஒரு தின் லைன், ஹம்ஸா, இப்போ டபுள்யூ ஷேப் எப்படி போடுறேன்னு பாருங்கள். கீழே ஒரு திக் லைன் கொடுத்துக்கலாம், ஏன்னா ஈக்குவலாக வரணும்ல அதுக்காக. அகைன் மேலே மாதிரி இருக்கிறத கீழே ஃபில் பண்ணிக்கலாம். இது நம்ம சிங்கிள் ஹம்ஸும் கொடுத்து ஃபில் பண்ணலாம், டபுள் ஹம்ஸும் கொடுத்து ஃபில் பண்ணலாம். நமக்கு எந்த டிசைன்ஸ் எந்த மாதிரி யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லீஃப் டிசைன்ஸில் பார்க்கலாம். இப்போ லீவ்ஸ் டிசைன்ஸ் ஒரு லைன் போட்டு டாட் மாதிரி வச்சுட்டு லைட்டாக இழுத்து விட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம லைனுக்கு போகிறதா கீழே வந்து வேவ்ஸ் லைன்ஸ் மாதிரி கொடுக்கலாம். இந்த மாதிரி வேவ்ஸ் லைன்ஸ் கொடுத்தா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். கீழே ஒரு லைன் கொடுத்து அது திக் பண்ணிக்கலாம். அகைன் ஒரு தின் லைன், அகைன் ஒரு லைன் போட்டு ஹம்ஸ் போட்டு ஃபில் பண்ணி முடிச்சுக்கலாம். இப்போ ஃபோர்த் வந்து டாட்ஸ் இந்த மாதிரி ஒரே ப்ரெஷ்ஷில் பண்ணுங்கள், அப்போ தான் நீட்டாக வரும். பெரிய டாட் ஸ்மால் டாட் கொடுத்துட்டு ஒரு வேவ்ஸ் லைன் மாதிரி கொடுத்துட்டு அதை திக் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அகைன் தின் லைன், ஹம்ஸ். நெக்ஸ்ட்டு எல் ஷேப் மாதிரி டிசைன். இதுபோல் காமன் லைன்ஸ் போட்டுக்கலாம். இன்னும் பார்டர்ஸ்லேயும் காமனாக யூஸ் பண்ணி எல்லா டிசைனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய இருக்குது. அதை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ எல் ஷேப் வந்து கீழே ஒரு லைன் போட்டுக்கலாம், ஏன்னா ஈக்குவலாக வர்றதுக்காக.
எல் ஷேப் எப்படி போகிறேன்னு பாருங்கள். கீழே வந்து நம்ம காமன் லைன்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். சிக்ஸ்த்து வந்து டி ஷேப். இந்த எல் ஷேப் ஃபில் பண்ண மாதிரியே தான் இந்த டி ஷேப்பும். திக் லைன், தின் லைன், அகைன் தின் லைன், அகைன் ஒரு தின் லைன், ஹம்ஸ் போட்டுக்கலாம். ஈக்குவலாக வந்துக்காக கீழே ஒரு திக் லைன் போட்டுக்கிறோம். டீ வந்து மேலே கட்டி கீழேயும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். அகைன் காமன் டிசைன்ஸ் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். செவன்த்து வந்து வேவ் டிசைன்ஸ். காமன் லைன்ஸ் போட்டு ஃபில் பண்ணிக்கிறோம். ஹம்ஸா டபுள் ஹம்ஸ் கொடுத்துக்கலாம். கீழே திக் லைன், வேவ்ஸ் மேலே இந்த மாதிரி போட்டுக்கலாம். கீழே வர திக் லைன் போட்டு கீழே வர வேவ்ஸ் வந்து அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு நேரம் சென்ட்ரல் வர மாதிரி ஃபில் பண்ணிக்கணும். அதை திக்னஸ் பண்ணிக்கணும். கீழே காமன் டிசைன்ஸ் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். எயித் டிசைன். எயித்து ஒன்று வந்து வேவ்ஸ் லைன்ஸ்லேயே லீவ்ஸ் போடுற மாதிரி. காமன் டிசைன்ஸ். இப்போ வேவ்ஸ் டிசைன் எப்படி போகணும் பாருங்கள். அந்த வளைவுக்கிட்ட லீவ் டிசைன் கொடுத்துக்கலாம். கீழே ஒரு தின் லைன் போட்டு சாரி கொஞ்சம் ஜாம் ஆகிடுச்சு. திக் லைன் வந்து ஒரே டைமில் ஃபில் பண்ண நீட்டாக இருக்கும். எப்போ போல் காமன் டிசைன்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். நைன்த் டிசைன்.
காமன் டிசைன்ஸ் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து வேவ் லைன்ஸ்லேயே டாட் வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வேவ் லைன்ஸ் போட்டுக்கோங்க. அதில் சென்ட்ரல் டாட் ஒரே ப்ரெஸ்ஸில் டாட் வைங்க. நீட்டாக இருக்கும். இப்போ அகைன் காமன் டிசைன்ஸ் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து 10th டிசைன் காமன் லைன்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. thin line, thick line, again thin line, again thin line, humps, leaves plus spine leg. டிசைன்ஸில் பார்டர் எப்படி இருக்கும். இந்த மாதிரி லீவ்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லீவ்ஸ் வைக்கோங்க. இந்த மாதிரி லீவ்ஸ் போட்டு அதுக்கு கீழே டோமோட ஒரு லைன் போட்டு அதில் நம்ம இந்த மாதிரி டிசைன் வரைஞ்சோம். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டாட் மாதிரி ப்ரெஷ் பண்ணி விடுங்க. கீழே திக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு காமன் லைன்ஸ் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஹம்ஸ், லெவன்த் டிசைன். லெவன்த் வந்து இந்த ஜிக்ஸாக் டிசைன் மாதிரி போட்டுக்கலாம். ஒரு தின் லைன் போட்டுக்கோங்க. அடுத்து திக் லைன் போட்டுக்கோங்க. திக் லைன் வந்து டபுள் லைன் போட்டு சென்டரில் ஃபில் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு ஹம்ஸு டபுள் ஹம்ஸ் போட்டுக்கோங்க. கீழே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு ஒரு திக் லைன் போட்டுக்கோங்க. இப்போது சென்டரில் ஜிக்ஸாக் டிசைனு நம்ம ஸ்ட்ரைட்டாக ஃபில் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. அகைன் நம்ம காமன் டிசைன்ஸை போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். 12th டிசைன் டாட்டில் வந்து இந்த மாதிரி டிசைனில் போட போகிறோம். காமன் டிசைன்ஸ் போட்டுக்கோங்க. காமன் பார்டர் டிசைன்ஸ் போட்டு கொஞ்சம் கீழே தள்ளி திக் லைன் போட்டுக்கோங்க. எல்லாம் ஒரு பெரிய லைன் ஒரு சின்ன லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு ஒரு டாட் ஒரு ப்ரஷில் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த டிசைனுக்கு வேணும். நம்ம வந்து அந்த ஹம்ஸை டபுள் லைன்ஸும் கொடுத்துக்கலாம், டபுள் ஹம்ஸும் கொடுத்துக்கலாம், சிங்கிள் ஹம்ஸும் கொடுத்துக்கலாம். நம்ம எந்த டிசைன் எப்படி ஹைலைட் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். 13 எந்த ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி ஆனால் அதை ஒட்டாத மாதிரி வரணும். காமன் டிசைன் போட்டு அதில் கிட்ட ஒரு லைன் போட்டு திக்னஸ் போட்டுக்கோங்க. கீழே ஒரு திக் லைன் கொடுத்துக்கோங்க. மேலே ஒரு வேவ் லைன்ஸ், கீழே ஒரு வேவ் லைன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு
கீழே வந்து அந்த டிசைன் ஃபில் பண்ணிக்கோங்க. காமன் டிசைன்ஸ் நான் ஃபில் பண்ணலை. கீழே இந்த மாதிரி எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. எதுவும் ஃபில் பண்ண விட்டுறாதீங்க. இப்போ அது நீட்டாக இருக்காது. இப்போ ஒரு லாங் டிஸ்டன்ஸ் விட்டு கொஞ்சம் ஒரு திக் லைன் போட்டுக்கலாம். லைன்ஸ் போட்டுக்கலாம். ஒரு ஸ்ட்ரைட் லைன்ஸ் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 3 டாட், அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு டபுள் டாட், அகைன் ஒரு 3 டாட். அந்த சென்டர் பார்த்து வைங்க, அப்போ தான் நீட்டாக இருக்கும். ஃபிஃப்டீன்த் டிசைன் ஹார்ட் ஷேப் மாதிரி ஒரு டபுள் டாட் மாதிரி இருக்கணும். இந்த டிசைன் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். டபுள் ஹேண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. மேலே டாட் வச்ச மாதிரியே தான் இந்த ஹார்ட்டிங் கொடுக்கும். கீழே லாங்கில் ஒரு திக் லைன் போட்டு லைன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த பக்கம் ஒரு ஹார்ட் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இந்த நம்ம டாட் வச்சு இழுத்து விட்ற மாதிரி இது அதே மாதிரி சென்டரில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஹார்ட்டின் எப்படி போகிறேன்னு பார்த்துக்கோங்க. ஒரு டாட் வச்சு லைட்டாக அந்த சைடு இழுத்து விட்டுக்கலாம். டிசைன் போட்டு முடிச்சுக்கலாம். அடுத்து 16th டிசைன். இது வந்து டபுள் லீவ்ஸ் கொடுக்க போகிறோம். மேலே கீழே காமன் டிசைன்ஸ் போட்டுக்கோங்க. காமன் டிசைன்ஸ்லேயும் நிறைய இருக்குது. இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்ஸ்லாம் இருக்குது. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். டபுள் ஹம்ஸ் போட்டுட்டு சென்டர் ஒரு லைன், அகைன் ஒரு லைன், திக் லைன் கொடுத்துக்கோங்க. லீவ்ஸ் மேலே ஒரு லீவ்ஸ், கீழே ஒரு லீவ்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம காமன் டிசைன் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். டாட்டில் இந்த மாதிரி ஒரு டிசைன் வேலை கீழே வைக்கிற மாதிரி காமன் டிசைன் போட்டுக்கோங்க. லைன்ஸ் கீழே ஒரு திக் லைன்ஸ் கொடுத்துக்கலாம். டாட் மேலே ஒரு டாட், பக்கத்துலேயே கீழே ஒரு டாட், மேலே ஒரு டாட், பக்கத்துலேயே கீழே ஒரு டாட். இந்த மாதிரி மேலே கீழேயும் நீட்டாக ஒரே ப்ரெஸ்ஸில் டாட் வச்சுட்டு வாங்க. இது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஃபுல்லாக வாங்களேன். இந்த காமன் டிசைன்ஸ் வச்சுட்டு சென்ட்ரலில் இருக்க டிசைன்ஸ் மட்டும்தான் மாறுது. மேலே ஃபுல்லாக ஈக்குவல். இதுதான் நம்ம ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் முடிக்கிற மாதிரி சில டிசைன்ஸில் வரும். எல்லா டிசைன்ஸ்லையும் அந்த மாதிரி தான் வரும். நம்ம எங்கெங்கே கொடுத்து ஃபில் பண்ணுறோமோ ஃபில் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ளவர் டிசைன்ஸ். இந்த மாதிரி ஃப்ளவர் போட்டுக்கோங்க.
ஃப்ளவர் போட்டு இதில் சுற்றி நம்ம ஷேட் பண்ணிக்க போகிறோம். எப்பவுமே கீழே திக் லைன் கொடுப்போம், இந்த கீழே திக் லைன் கொடுக்காம இதுக்கு வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி ஷேட் பண்ணிக்கோங்க. இதில் ஷேட் பண்ணிட்டோன்னா கீழே வந்து திக் லைன் கொடுக்கக்கூடாது. அப்படி திக் லைன் கொடுத்தோம்னா நீட்டாக இருக்கிறது எல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஒரே ஒரு தின் லைன் மட்டும் கொடுத்துட்டு கீழே ஹம்ஸ் இது ஃபில் பண்ணிக்கலாம். நைன்டீன்த் டிசைன். காமன் பார்டர்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லீவ் டிசைன்ஸில் இது வந்து ஷார்ப் இல்லாமல் ஒரு மாதிரி இந்த மாதிரி வர மாதிரி பார்த்துக்கலாம். லீவ் டிசைன். சென்ட்ரல் லைன் அகைன் ஒரு லைன் ஈக்குவலாக போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு லீவ்ஸும் ஒட்டி ஒட்டி வர மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. தள்ளி தள்ளி போயிடாம ஒட்டி ஒட்டி வர மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு சென்ட்ரல் லைட் லைன்ஸ் மாதிரி போட்டுக்கணும். அவுட் சைடில் ஷேட் பண்ணிக்கலாம். அகைன் கீழே வந்து காமன் லைன்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். டிசைன் 20. இது வந்து எஸ் ஷேப் மாதிரி ஆப்போசிட் ஒரு எஸ், இந்த சைடு ஒரு எஸ் இருக்க மாதிரி. இது வந்து ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து ஹம்ஸ் இந்த மாதிரி கொடுப்போம். இன்னொரு டைம் வந்து நம்ம மேலே இருக்க டிசைன்ஸ் வந்து இல்லாமல் இது வேறு மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். ஹம்ஸ் வந்து இந்த மாதிரி போட்டு கீழே ஒரு திக் லைன் கொடுத்துட்டு அதில் ஒரு எஸ் ஷேப் கொடுத்துக்கிறோம். ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துட்டு ஆப்போசிட் ஒரு எஸ், இந்த மாதிரி ஒரு சேர் கொடுத்துட்டு அது ஒட்டி ஒட்டி வர்ற மாதிரி பார்த்து எந்த மாதிரி போடுறேன்னு பாருங்கள். எஸ் மாதிரி போட்டுட்டு ஆப்போசிட்டில் ஒரு எஸ். இது வந்து ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி இருக்கும். கீழே வந்து திக் லைன் கொடுத்துக்கலாம். அகைன் வித்தின் லைன் ஹம்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம்.